ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கிராணி எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கிராணி எபிசோட் 2 நம்மளால போட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் போடலான்ட்டு இருக்கிறோம். டிஃபிகல்ட்டி நம்ம நார்மல்லே வச்சுக்கலாம், ஆனால் டார்க்கர் மோடு வச்சுக்கலாம் கைஸ். டார்க்கரும் நைட் மோடு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் கேம் விளாட்ற ஃபீலிங்கே நம்மளுக்கு வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து எல்லாமே டார்க்காக இருக்கும். கிராணி வரும்போது ஐசியூ அப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். குவாலிட்டி நம்ம ஹையில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டினியூ கொடுத்து உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராணி வந்து அடைச்சி வச்சுருக்கோம். அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போகிறதா இந்த கேம். அது நம்ம டோர் வழியை தப்பிச்சு போகலாம், கார் எஸ்கேப் பண்ணலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஸ்கேப் இருக்குது. எப்படியா அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போகிறதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்டாகவே இருக்க போகுது. நம்மளுக்கு கேமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வீட்டில் இறக்கி விட்டுருக்காங்க. கிராணி எப்படி தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுச்சுன்னு தெரில. இப்போ பாருங்களேன், ஒரு பெட்டு மட்டும்தான் இருக்குது. அப்படியே அடியில் படுத்துக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம நேராக போகலாம். ஜக் இருக்குது, இதை எடுத்து கிராணி ஒரு போட்டுடலாம். வேறு மாதிரிங்க, இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அது ஒளிஞ்சிக்கிற இடம் தான். கதவு இப்போ திறக்கலாமா? கிராணி ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்குங்க. வந்துட்டாயா கிராணி? அடியில் போய் உட்காந்துக்கலாம். ஐயோ கிளவி வருது, டப்புன்னு உள்ளே போய் படுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ண போகிறோம். கிளவி வந்ததுக்கப்புறம் அது ஒரு 2 செகண்ட் பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓடியே போயிடலாம். பின் வாங்கிடுற கைப்புள்ள. இப்போ நீ அட்டாக்கிங் போகக்கூடாது. இப்போ நீ பின் வாங்குற நேரம். கிராணி அட்டாக் பண்ணக்கூடாது, ஓகே? கிராணி பாவம், இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 5 நாள் இருக்குல்ல, டே 1லேருந்து டே 5 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சென்சிட்டிவிட்டி நம்ம இதே இருந்துட்டு போட்டோம். ரெஸ்யூம் கொடுத்து உள்ளே போயிடலாம். ஒரு வழியாக கிளவிக்கிறானி அவளோட வாட்சிங்கை முடிச்சுட்டு போயிட்டா. நம்ம அப்படியே நைஸாக ஓடிடலாம். இந்த கதவுல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேயே ஒரு பெட்டு தான் இருக்குது. ஐயோ ரூம் ஃபுல்லாக ரத்த கரையாக இருக்குது. கார் பேட்டரி இருக்குங்க. நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாம் இந்த டைம். டக்குன்னு படுத்துடலாம். ஏன்னா கிராணி வந்துருச்சுன்னா ஒரே ஆபத்தாக போயிடும். சீக்கிரமாக படுத்துட்டா தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லது. ஆனால் கிராணி வரக்கு கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வேறு கத்தி கிளங்குது. ஏன்னா சவுண்டெல்லாம் பாருங்களேன், அந்த மியூசிக் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது இந்த கிராணி கேமில். அந்த மியூசிக்காகவே விளாட்லாம். சும்மா திக்கு 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 டிக்கி திக்கு திக்கு திக்குங்குது. அப்படியே படுத்திருப்போம். கிராணி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டப்புன்னு போட்டு தள்ளிடுச்சுன்னா நம்ம டே 2 தான் வரணும். ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். கிராணி கிளம்பிடுச்சு, நம்ம அப்படியே எந்திரிச்சிடலாமா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேண்டாம், ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராணி கீழே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அசால்ட்டாக ஓடிடலாம். ஸோ இப்போ நம்ம எந்திரிக்கிற கரெக்டான நேரம். அப்படியே இது என்னன்னே தெரியலையே, ரொம்ப நாள் ஆச்சே. ஓஹோ, இது ஐயோ கிராணி வருதியா? டப்புன்னு படுத்துடலாம். பார்த்துருச்சு நினைக்கிறேன். ஐயோ கதி கலக்குது. ஐயோ வேறு மாதிரியா இந்த நேரம்? எப்பா என்னம்மா அடிக்குதுப்பா கிராணி. கடைசியில் டே 2 தான் போகிற நிலைமைக்கு ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு டேயில் இப்படி மாட்டி சினாபனம் ஆகிட்டோங்க. ஸோ செகண்ட் டேக்குள்ளே போகலாம். இந்த தடவையாவது பார்த்திங்கன்னா நம்ம கேம்லேருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த வீட்டை விட்டு தப்பிச்சா தான் என் உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா கிராணி பார்த்திங்கன்னா ரத்த கரையோடு வீட்டில் வச்சுருக்கு. இந்த மாதிரி எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சுருக்குன்னு தெரியல. எப்படியா தப்பிச்சிடணும். காலில் வேறு அடிபட்டுருக்கு. கிராணி போட்ட அடியில் அப்படி சீக்கிரமாக ஓடிடலாம். கார் பேட்டரி வேறு எங்கே கிடக்குன்னு தெரியலையே. நான் வேறு அங்கே போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வந்துருச்சு கிராணி. அப்பா என்ன அடி! 2வது நாளும் மாட்டிட்டாச்சு. 3வது நாளுக்குள்ளே என்ட்ரி ஆகலாங்க. 3வது நாளாக தப்பிச்சு போகணும். இந்த டைம் டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குமே. நண்பர்களே, கிராணி போட்ட அடியில் பார்த்தீங்கன்னா கையும் காலும் வலிக்குது. நம்ம எப்படியா இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போயே ஆகணும். இந்த டைம் மட்டும் தப்பிக்கலினா இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக நம்மளுக்கு டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரத்தக்கரையோடு போகிற மாதிரி தான் இருக்கும். எங்கே அந்த கார் பேட்டரி வச்சேன்னு தெரில. முன்னாடியே கிடச்சிது, அதுவும் போச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாங்க. கிராணி வேறு மாதிரி சவுண்டு கேட்குது. ஐ சி யூ, வேர் ஆர் யூ, இந்த மாதிரி கத்திக்கிட்டே வருதுங்க. வந்துருச்சு. ஐயோ கைப்புள்ள எப்படியோ இந்த நேரம் தப்பிச்சிட்டோம். கைப்புள்ள 3வது ரவுண்டு போகிற நிலைமைக்குள்ளே போயிட்டோம்னா அவ்வளோதான், செஞ்சு விட்டுரும் கிராணி. என்னையே அந்த வீட்லேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த ரூமில் தவிர வேறு எதுவுமே இல்லையா? இந்த ஒரு ரூம் தான் இருக்குதா கிராணிக்கு? இந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்கிறனியே. நாங்கள் எப்படி தப்பிச்சு போகிறோம்? இந்த ஜக்கில் ஒரே அடி போட்டுரும் பார்த்துக்கோ. கிளவி நீ கொலகார கிளவி தான். என்ன வச்சுருக்கு பாருங்களேன், ட்ராப் வச்சு விட்டு போயிருக்கு. ஐயோ பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஒரு செகண்டில் டக்குன்னு பார்த்துருச்சு. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா டக்குன்னு படுத்துட்டேன். இந்த டைம் பார்க்கலின்னு நினைக்கிறேன். பார்த்துருச்சா பார்க்கலையா? எனக்கு ஏன் கன்ஃபியூஷனாக இருக்கே. அது கிராணிக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். கிராணி என்ன நினைக்கிற? கிராணி மைண்ட் வைஸ் நான் உன்னை பார்த்துட்டேன்ப்பா. இந்த டைம் நீ பொழைச்சி போன்னு தனியாக விட்டு போயிட்டேன்.
அடுத்த டைம் என்கிட்ட சிக்காமையா போயிடுவா, கொஞ்ச நேரம் விட்டு பிடிப்போம். பார்த்தீங்களா, கிராணி இப்படி தான் நினச்சிட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மைண்டில் என்ன ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியாதா, இவனை எப்படியா போட்டு தெரியணும் இந்த வீட்டில் அப்படின்னு தான் நினைக்கும். ஏன்னா கிராண்ட்பா வேறு காணாம போயிருக்காரு. கைஸ், இந்த கொலகார கிளவி வீட்டிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுங்க. என்னை வந்து போட்டு தள்ளுறக்கே குறியோடு சுற்றிட்டு இருக்கு பாருங்களேன் கீழே இருந்து. நான் இன்னும் கீழே போகவே இல்லை, மேலே ஏதோ வழி போகுதுங்க. ஐயையோ, கிராண்ட்பாவோட தலை இருக்குது. ஆஹா, என்னம்மா ட்ராப் வச்சிருக்கு கிராணி. காலில் நல்லா அடிபட்டுருச்சுங்க, ஒரு இதாயிருச்சு, ரொம்ப வலிக்குது கால். என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்த டேயில் எப்படியாவது தப்பிச்சு போகணும். 4வது நாள் வேறு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. கிராணி வீட்டில் இப்படி ஒரு ட்ராப் இருக்குங்கிறதே மறந்துட்டேங்க. 4வது நாளில் ஃபுல் டேமேஜ். இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன்லாம் ரத்தக்கரையாக இருக்குது. ஐயோ, இந்த டைம் நடக்கவே முடியலைங்க, கால் ரொம்ப வலிக்குது. இந்த டைம் எப்படியாவது தப்பிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த புண்ணோட நம்ம நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கிராணி ரொம்ப ஓவராக இருக்க கிராணி, நீயே கொஞ்சம் பரிதாபம் காட்ட மாட்டியா நீயே? இந்த பக்கம் என்னையா இருக்குது? ஐயையோ, கிராணியோட பாத்ரூமும் ரத்தக்கரையாக இருக்குதுங்க. ஐயையோ, கிராணி பார்த்துருச்சு. ஐயோ, மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், மாட்டிக்கிட்டேன். கட்டையிலே போட்டுருச்சு. யோ, 5வது நாளே வந்துருச்சா? சூப்பர், போங்க, எப்படியா தப்பிச்சோன்னோம். கிராணியே, 4 நாள் ஒன்ட்ட மாட்டிட்டேன். 5வது நாள் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண போகிறேன். கடைசி நாள். என் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கிராணிக்கு லெட்டர் போட்டுவிட்டு சென்று வருகிறேன். சுவாகா. ஐயோ, இங்கே பாருங்கள், வீடே புகை வந்துருச்சு. நம்ம அடி வாங்கின அடியில் வீடே உடஞ்சி போச்சு. இந்த டைம் எப்படியா தப்பிச்சிடலான்னு தான் போயிட்டுருக்கிறேன். இங்கே பாருங்கள், கார் பேட்டரி கிடச்சிருச்சு. இப்போ இங்கே தான் வச்சுருந்துருக்கேன். எடுத்துடலாமா? கிராணி வர மாதிரி இருக்குது, டப்புன்னு எடுத்துகிட்டு படுத்துடலாம். 3 2 1 ஐ சி யூ, வேர் ஆர் யூ? நான் உன்னை பார்த்துட்டேன். ஐயையோ, 5வது நாளும் மாட்டிக்கிட்டேங்க. இந்த டைம் கிராணி செஞ்சு விட்டுருமே. என்னையா ஸ்க்ரீன்லாம் கருப்பாக இருக்குது. அவ்வளோதாங்க, கிராணி நம்மளை பார்சல் பண்ணி இருட்டு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு. இதோட குகை மாதிரி தான் இருக்குது அதோட வீடே. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், எங்கேயோ கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கு. என்னையா கதவுது? என்னடி கதவு கிளவி? கதவெல்லாம் உடச்சி வச்சுருக்கிற, ஒரு கதவு கூட உன்னால் பார்த்துக்க முடியல. நீ வந்து என்ன போட்டு தலை பார்க்குற பார்த்தியா? பாருங்களேன். என்ன க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்குற? ஓ, தள்ளி உள்ளான்னு பிளான் பண்ணிட்டியா? நான் தான் உன்ட்ட மாட்டிக்கிட்டேனே. டமால்னு ஒரு அடியே போட போகுது. போடு, டமால்னு விழுந்துட்டேங்க. அவ்வளோதான், கேம் முடிஞ்சிடுச்சு. கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோடு 1 போட்டிருக்கோம். எபிசோடு 1ல் நம்ம தப்பிச்சோமா இல்லையான்னு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். எபிசோட் 3 கூடிய சீக்கிரம் வரும். ஏன்னா கிராணி நம்ம சாப்டர் முடிச்சே ஆகணும். கிராண்ட்பாவோட கிராணி சாப்டர் 2 வேறு இருக்குது. இந்த கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படிடா தப்பிக்கணும், ஒரு இடத்துல போய் மாட்டிட்டோம்னா அந்த இடத்துலேருந்து எப்படி வெளியே வருது, அந்த மாதிரி தான் இந்த கேமே ஃபுல்லாக இருக்கும், டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட்லேயாவது தப்பிப்போமான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி மக்களே, நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் சந்திக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.